வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல கிட்ஸுக்கு பிடிச்ச பாஸ்தா ஆனா அவங்களுக்கு பிடிக்காத பீட்ரூட் காய வச்சு பண்ண போறோம். எஸ், பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு பீட்ரூட் சாப்பிட வைக்க ஒரு சில வழிகள். இந்த 1 pot பீட்ரூட் பாஸ்தா பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. பீட்ரூட் ஒரு சாஸ் மாதிரி அரைச்சிக்க போறோம். அதுக்கப்புறமா அதை வதக்கி அதுல பாஸ்தா போட்டு கொஞ்சம் சாசஸ் போட்டு குக் பண்ண போறோம். ரொம்ப நிறைய சாப்பிங் ஒர்க்லாம் இதுல இல்லைங்க, டக்குன்னு பண்ணிடலாம். எப்படி பண்ணங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிளெண்டர் ஜார்ல 2 பெரிய பீட்ரூட்டை தோலை சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டு அதில் சேர்த்துருங்க. இவ்வளோ அவ்வளோலாம் அளவு இல்லைங்க, காயை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டேங்கினஸ்க்காக நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பேடிகை மிளகாய் கலரும் கொடுக்கும், பிளஸ் கொஞ்சம் காரமும் இருக்கும், அதையுமே சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கிரீமினஸ்க்காக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். சாஸ் கொஞ்சம் அப்படியே திக்கா வரணுங்கிறதுக்காக இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமாவு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கோதுமாவோட ஃபிளேவர் பிடிக்காதுன்னா நீங்க மைதா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு ஓரமா வச்சிடுங்க. பாஸ்தா குக் பண்றதுக்கு பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதுல 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஸ்லைஸ் பண்ண பூண்டை அதுல சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பூண்டு பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு இதுலயே சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கி பொன்னிறமா மாறணும், அதாவது அந்த கேரமலைஸ்ட் ஆனியனோட ஒரு ஃபீல் கிடைக்கணும். வெங்காயம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பீட்ரூட் விழுதை இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பீட்ரூட் விழுதுல நம்ம மாவு சேர்த்துக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிச்சிடும். ஸோ ஃப்ளேமை லோக்கு மாத்திட்டு அதுக்கப்புறமா கை விடாம சாட்டே பண்ணிட்டே இருங்க. ஓரளவுக்கு பச்சை வாசனை போய் திக்கார வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதுல பாஸ்தா குக் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தாராளமாவே தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி தேவைப்படுங்கிறதுனால தான் நான் பெரிய பாத்திரமா எடுத்துக்க சொன்னேன். நான் இன்னைக்கு குக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாஸ்தாக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் சீசனிங் இல்லைன்னா பாஸ்தா சீசனிங் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை இன்னும் ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு நார்மல் ஒயிட் பாஸ்தா வாங்காம வீட் பாஸ்தா இல்லைன்னா மில்லட் பாஸ்தா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் இந்த ரெசிபிக்கு 400 கிராம் பாஸ்தா சேர்த்திருக்கேன். உங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பாஸ்தா சேர்த்துக்கோங்க. பாஸ்தா சேர்த்துட்டு அரை அடிக்கு மேல தண்ணி இருக்கணுங்க, ஏன்னா பாஸ்தா குக் பண்ணும் போது எல்லா தண்ணியும் உங்களுக்கு உறிஞ்சிடும். பாஸ்தா குக்கிங் டைமை பொறுத்த வரைக்கும் நீங்க யூஸ் பண்ற பிராண்ட், நீங்க யூஸ் பண்ற டைப்பை பொறுத்து உங்களுக்கு குக்கிங் டைம் மாறும். பாஸ்தா எடுத்து நசுக்கி பார்த்து தாங்க நீங்க பாஸ்தா குக் ஆயிடுதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். சாஃப்டா உங்களுக்கு உடஞ்சதுன்னா பாஸ்தா குக் ஆயிடுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நான் ஃபுஷ்லி பாஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நீங்க மூடிட்டு ஒரு விசில் விட்டாலே குக் ஆயிடும், இல்லைன்னா அப்படியே கொதிக்க விட்டாலுமே உங்களுக்கு குக் ஆயிடுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தடவை கிளறி மட்டும் விடுங்க. குக்கிங் டைம் பொறுத்த வரைக்கும் பாஸ்தா குக் ஆகிற டைம் தாங்க. பாஸ்தா குக் ஆகிறதுக்குள்ளேயுமே உங்களுக்கு பீட்ரூட்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். பாதி குக்கிங் ப்ராசஸ்ல உங்களுக்கு இன்னும் பாஸ்தா குக் ஆகல ஆனா வாட்டர் கம்மியாயிடுச்சுன்னா நீங்க ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு மறுபடியும் குக் பண்ண ஆரம்பிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பாஸ்தாவை சூடா சாப்பிட்டுருங்க. ஆற ஆற உங்களுக்கு திக்காயிட்டே போகும். இதுல ஒரு புளிப்புக்காக நான் செஷ்வன் சாஸ் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். செஷ்வன் சாஸ் இல்லைன்னா நீங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்வீட்னஸ்க்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ கெச்சப் சேர்த்திருக்கேன். பாஸ்தா குக் ஆயிட்டா இல்லையான்னு ஒன்று எடுத்து நசுக்கி பாருங்க. குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதுல சீஸ் சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 ஷீட் ப்ராசஸ்டு சீஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்பதான் சீஸ் மெல்ட் ஆகும். சீஸ் பாத்தீங்கன்னா அப்படியே உருகி இந்த பாஸ்தாக்கு ஒரு கிரீமினஸும் ஒரு சூப்பரான டேஸ்டும் கொடுக்கும். இதுக்கு பதிலாக நீங்க மொசரெல்லா கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலா ஒரு அரை டீஸ்பூன் சுகர், உங்களோட பீட்ரூட்ல ஸ்வீட்னஸ் கம்மியா இருந்ததுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 98% குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணாலே அந்த சூட்லயே மீதி 2% குக் ஆயிடும். கடைசியா நீங்க எய்தர் ஃப்ரெஷ் கிரீம் இல்லைன்னா வீட்டுல பால் இருந்தா ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே பால் சேர்க்கும் போது ஃப்ளேம் லோல இருக்கணும், இல்லைன்னா பால் தெரிஞ்சு போயிடும். ஃப்ளேமை லோக்கு மாத்திட்டு அரை கப் பால் சேர்த்துட்டு டக்குன்னு கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. நல்ல ஒரு கிரீமினஸ் பிளஸ் ஒரு டேஸ்ட் பேலன்ஸ் கொடுக்கும். அவ்வளவுதாங்க. கலந்து விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நீங்க பிளேட்டுக்கு மாத்திட்டு சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணும் போது இதுலயே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா பொடிச்ச பெப்பர் பொடி, அதுக்கப்புறமா பாஸ்தா சீசனிங் இல்லைன்னா இட்டாலியன் சீசனிங்க மேல லைட்டா தூவிட்டு சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார், ஒரு பெரிய பாத்திரம் இருந்தா போதுங்க. இந்த பாஸ்தா நீங்க ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்ததுங்கிறது எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day. Thanks for watching.